இந்த வார தடயத்தில் தமிழக அரசியல் பிரமுகர்களை அதிர வைத்த ஒரு அரசியல் படுகொலை ஒன்றை. இந்த வழக்கில் கொலை செய்யப்பட்டவர் திருச்சி திமுகவினருக்கு காட்பாதர் போல வலம் வந்த ராமஜெயம். அந்த கட்சியினருக்கு மட்டுமல்ல, மந்திரிக்கு மந்திரியாக, அண்ணன் நேருவுக்கு அன்பு தம்பியாக, திருச்சி நகர வாசிகளுக்கு எம்டியாக வலம் வந்த ராமஜெயத்தின் கொலை சம்பவம் அரசியலில் இரண்டாம் கட்ட தலைவர்களின் குரலை அடங்க வைத்த நிகழ்வு என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் ராமஜெயம். அவர் கொலை செய்யப்பட்டு 17 மாதங்கள் உருண்டோடி விட்டது. ஆனால் தடயங்கள் தவறியதால் இதுவரை குற்றவாளி சிக்கவில்லை. ராமஜெயம் வழக்கை விரிவாக பார்க்கலாம். ராமஜெயம் திமுகவின் முன்னாள் அமைச்சர் KN நேருவின் இளைய சகோதரர். கடந்த திமுக ஆட்சியில் திருச்சியை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஜாம்பவான் என்று சொன்னால் கூட பொருத்தமாகத்தான் இருக்கும். அந்த அளவிற்கு அங்கு நல்லதோ கெட்டதோ எதுவுமே அவர் கண் அசைவின்றி அங்கு நடக்காது என்று சொல்லும் அளவுக்கு ராமஜெயம் வலம் வந்தார். தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் என்ற வார்த்தைக்கேற்ப அண்ணன் KN நேருவுக்கு பக்கத்துணையாக இருந்து உணர்த்தினார். 1980களில் சாதாரண பால் வியாபாரியாக வாழ்க்கையை தொடங்கிய ராமஜெயம் எந்த அளவுக்கு வேகமாக உயர்ந்தாரோ அதே வேகத்தில் வீழ்த்தப்படுவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. திருச்சி மாவட்ட திமுகவின் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கிய ராமஜெயம் முன்னாள் அமைச்சர் நேருவின் முதுகெலும்பு என வர்ணிக்கப்பட்டவர். திமுகவினர் அதனை இன்றும் நினைவு கூறுகின்றனர். திருச்சியில் 3 முறை திமுகவின் மாநில மாநாடுகளை வெற்றிகரமாக நடத்தி காட்டியவர். கட்சிக்கு சொந்தமாக அறிவாலயம் கட்டி கொடுத்தவர். திமுக தலைமையை தன் பக்கம் ஈர்த்த பெருமைக்கு சொந்தக்காரர். அதே நேரம் தீவிர அரசியலில் நேரடியாக களமிறங்காமல் அண்ணனின் கட்டளைகளை கண் அசைவில் செய்து முடிக்கும் சாரதியாகவே இருந்தார். அவருக்கு அரசியலை விட தொழில்கள் செய்வதில்தான் அதிக ஈடுபாடு. ஏனென்றால் அதில்தான் கொட்டியது பல கோடி. அண்ணன் KN நேருவின் ஆசியோடு பல்வேறு தொழில்களிலும் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு கைதேர்ந்த தொழிலதிபராகவே பல இடங்களிலும் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். அவரை எல்லோரும் செல்லமாக MD என்று அழைப்போம். ஏனென்றால் இந்த ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பணிகளை ஒரு மேனேஜிங் டைரக்டர், ஒரு நிர்வாக அதிகாரியைப் போல, அவர் நிர்வாக இயக்குநரைப் போல நிர்வாகம் செய்கின்ற ஒரு பாங்கு அனைவருக்கும் பிடித்தமானது. அதனால் அவரை அனைவரும் செல்லமாக MD என்று அழைப்பது அந்த பகுதியிற்கு மக்களுடைய அவர் முழு பெயரை சொல்லி யாரும் அழைப்பதில்லை. 23 ஆண்டுகளுக்கு முன்பே மத்திய பிரதேசம், பீகார் போன்ற வெளிமாநிலங்களில் போர்வெல் போடும் கான்ட்ராக்டை எடுத்து நடத்தி வந்தார் ராமஜெயம். 1989 திமுக ஆட்சியில் KN நேரு முதலாக அமைச்சராக அமர்ந்ததும் தனது வெளிமாநில வியாபார விஷயங்களில் இருந்து ஒதுங்கி திருச்சியில் நிரந்தரமாக தங்க ஆரம்பித்தார். தமிழகத்தில் தங்கியிருந்தாலும் ஒரு கட்டத்தில் ஆந்திராவில் சுரங்க தொழில், இந்தோனேசியாவில் நிலக்கரி குவாரி, புதுக்கோட்டை எல்லையோரம் கிரானைட் குவாரி, ஜனனி குரூப் ஆஃப் கம்பெனிகள், TVH ரியல் எஸ்டேட், உயர்கல்வி நிறுவனங்கள் என்று மிகப்பெரிய தொழிலதிபராக வலம் வர தொடங்கினார் ராமஜெயம். தினமும் அதிகாலை நேரத்தில் தில்லை நகரில் உள்ள KN ராமஜெயத்தின் அலுவலகம் சுறுசுறுப்பாக இயங்கும். தனது நண்பர்களை அங்கே வரச் சொல்லி அலுவலகத்தின் பின்புறம் உள்ள மைதானத்தில் பூப்பந்து விளையாடுவது ராமஜெயத்தின் வழக்கம். ஏதாவது வியாபாரம் மற்றும் அரசியல் சம்பந்தமாக பேச வேண்டியிருந்தால் இடையிடையே அலுவலகத்திற்கு வந்து பேசிவிட்டு போய் விளையாட்டை தொடர்வார் ராமஜெயம். சுட சுட ஹோட்டல் காப்பி அவரது அலுவலகத்திற்கு வருகிறவர்களுக்கு மறுக்காமல் பரிமாறப்படும். அந்த அளவுக்கு ராமஜெயத்திற்கு விளையாட்டில் மிகுந்த ஈடுபாடு உண்டு. தமிழ்நாடு கைப்பந்து கழக தலைவராகவும் பொறுப்பு வைத்துள்ளார் ராமஜெயம். அந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளுக்கும் ஏராளமான பணத்தை அள்ளி கொடுத்து புரவலராக வலம் வந்தார். அந்த பகுதியில் வசித்து எங்களை போன்றவர்களுக்கு நல்ல அறிமுகமானவர். இயக்கத்தினுடைய தொண்டர்களுக்கும் அந்த தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கும் அமைச்சருக்கும் அந்த தொகுதி மக்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக தன்னுடைய அரசியல் பணியை தொடங்கியவர் தான் ராமஜெயம் அவர்கள். திமுகவினருக்கோ அல்லது நண்பர்களுக்கோ பிரச்சனை என்றால் முதல் ஆளாக நின்று அதனை தீர்த்து வைப்பதில் வல்லவர். தன்னிடம் உதவி கேட்டு வருபவர்களின் தோள்மேல் கை போட்டு அன்பாக பேசி அவர்களது கோரிக்கைகளை கேட்டு உடனிருந்து அதனை சரி செய்து கொடுப்பதை தனது அண்ணன் KN நேருவை போலவே கொள்கையாக வைத்திருந்தார்.
பள்ளி அட்மிஷன் சீசன் வந்தால் போதும், ராமஜெயத்தின் தில்லை நகர் அலுவலகம் நோக்கி பெரும் கும்பல் படையெடுப்பது வழக்கமானது. முன்பின் தெரியாதவர்களின் குழந்தைகள் கூட ராமஜெயத்தின் சிபாரிசால் விரும்பிய பள்ளியில் படிக்கும் வாய்ப்பு பெற்றதுண்டு என திமுகவினர் இன்றும் நினைவு கூறுகின்றனர். இதெல்லாம் ராமஜெயத்தின் ஒரு முகம்தான். அவருக்கு இன்னொரு முகமும் உள்ளது. அந்த முகம்தான் திருச்சி நகர வாசிகளை அச்சம் கொள்ள வைத்தது. ராமஜெயம் எப்பொழுதும் ஒரு விவகாரத்தில் தலையிட்டால் அதனை தனது கைகளுக்கு கொண்டு வருவதில் உறுதியாக இருப்பார். அப்படிப்பட்ட போர்க்குணம்தான் அவருக்கு அந்த அதிர்ச்சி கொடுக்க காரணமாக இருந்தது. ராமஜெயத்தின் மறுபக்கம் என்ன? பார்த்திருங்கள், பதில் தருகிறோம். ராமஜெயம் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லவரோ அதே அளவுக்கு கோபக்காரரும் கூட. தான் தலையிடும் எந்த ஒரு விவகாரத்திலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக பேசும் குணமுடையவர். திருச்சி ஏரியாவில் சர்ச்சைக்குரிய நிலங்கள் விற்பனைக்கு வந்தால் போதும், அங்கே அலையா விருந்தாளியாக சகாக்களுடன் நுழைந்து கட்ட பஞ்சாயத்து செய்து தான் குறிப்பிட்ட தொகைக்கு நிலத்தை முடித்து விடுவார். இதனால் அவர் சம்பந்தப்பட்டாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பிரச்சனை, நிலம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, இப்படி எல்லாவற்றிலும் ராமஜெயத்தின் பெயர் அசாதாரணமாக அடிபடும். குறிப்பாக அங்கு ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் பெரும்பாலானவர்கள் தங்களை ராமஜெயத்தின் ஆதரவாளர்களாக காட்டிக்கொள்வதுண்டு. ஒரு கட்டத்தில் திருச்சியையே இவர் வளைத்து போட்டு விட்டதாகவே அவரது அரசியல் எதிரிகள் பேச ஆரம்பித்தார்கள். அந்த பேச்சுதான் அவரது மூச்சை நிறுத்தும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் மத்தியிலும் அதேபோல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற சாதாரண பொதுமக்கள் அனைவருக்குமே இது ஒரு அதிர்ச்சிகரமானது. 1996இல் திமுக ஆட்சியை பிடித்த போதுதான் ராமஜெயம் திமுகவின் முழு நேர அரசியல்வாதியாக களமிறங்கினார். அந்த 5 ஆண்டுகளும் அவர் அரசியலின் ஆழத்தை உணர்ந்த அனுபவசாலியாக பக்குவப்பட்டார். அடுத்து வந்த 2006 திமுக ஆட்சியின் போது திமுகவின் உச்சத்துக்கே போய்விட்டார். இவரின் தீவிர அரசியல் ஒரு கட்டத்தில் அப்போதைய அமைச்சர் KN நேருவுக்கே கூட அதிர்ச்சியை கொடுத்தது என்று கூறுவோரும் இருக்கத்தான் செய்கிறார். இந்த நிலையில்தான் 2009இல் வந்தது நாடாளுமன்ற தேர்தல். ராமஜெயத்தின் அன்பு தம்பிகள் அவரை பெரம்பலூரில் போட்டியிடும்படி தூவம் போட்டனர். இதற்கு நேரு சம்மதிக்கவில்லை. அந்த தொகுதியில் போட்டியிட நடிகர் நெப்போலியனை முன்னிறுத்தினார். இதனால் அண்ணன் நேருவுடன் ராமஜெயத்திற்கு அரசியல் ரீதியான பிணக்கு ஏற்பட்டதாக கூறுவோரும் உள்ளனர். என்ன உனக்கு உடம்பு நல்லா இருக்கா, உனக்கு உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால், நல்லா இருக்கிறவங்க கூட கேட்டால் ஒரு மாதிரியா நம்மளை சொல்கிறாங்களா? அது கட்டுக்கதையை கலப்புறது திருச்சியில் நல்லா கலப்புவாங்க எல்லாத்துக்கும். அதெல்லாம் கலப்புறது என்ன எல்லாம் அதெல்லாம் மீறி தான் தம்பி அரசியல் பண்ண. அண்ணனை மீறி திமுக தலைமையிடமே நேரடியாக ராமஜெயம் MP சீட்டு கேட்டு போராடினார். இதனால் சென்னை அண்ணா அறிவாலயம் வாசலில் ராமஜெயத்திற்கும் நெப்போலியனுக்கும் இடையே நேரடியாக மோதல் நடந்தது. ஆனால் இறுதியில் பெரம்பலூர் தொகுதி திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் நெப்போலியன். இதனால் ஆத்திரமடைந்த ராமஜெயம் பெரம்பலூர் தொகுதிக்கு தேர்தல் வேலைக்காக செல்லவே இல்லை. 2011இல் அதிமுக ஆட்சிக்கு வந்தது. அன்றே கலங்க தொடங்கினார் ராமஜெயம். சூரிய அஸ்தமனம் யாருக்கு எப்படி இருந்ததோ தெரியவில்லை. ஆனால் ராமஜெயத்தை இருளுடன் சேர்ந்து பயமும் தொற்றிக்கொண்டது. காரணம், ராமஜெயம் அந்த அளவுக்கு உட்கட்சியிலும் வெளியிலும் நண்பர்கள் வட்டத்திலும் தொழிலதிபர்கள் மத்தியிலும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள் தரப்பிலும் என பல தரப்பிலும் பகையை வளர்த்து வைத்திருந்த நேரம் அது. நில அபகரிப்பு வழக்கு முதல் பல்வேறு வழக்குகள் ராமஜெயம் மீது அடுத்தடுத்து பாய்ந்தன. அஞ்சாத சிங்கமாய் திருச்சியை வலம் வந்தவர் விட்டால் போதும் என்று ஓடும் நிலைக்கு தள்ளப்பட்டார். போலீசாரின் தேடுதலுக்கு பயந்து தலைமறைவானார் ராமஜெயம். கேரள மாநிலம் கொச்சி விமான நிலையத்தில் இருந்து வெளிநாடு தப்ப முயன்ற போது குடியுரிமை பிரிவு அதிகாரிகளிடம் சிக்கினார். தமிழக காவல்துறையினர் அங்கிருந்து ராமஜெயத்தை கைது செய்து திருச்சிக்கு அழைத்து வந்தனர். குறிப்பிட்ட சில நாட்கள் பாளையங்கோட்டை சிறையில் இருந்த ராமஜெயம் சில நாட்கள் கழித்து தன் மீது சுமத்தப்பட்ட அனைத்து வழக்குகளிலும் ஜாமீன் பெற்று வெளியில் வந்தார். அவர் வந்தது அவரது வாழ்க்கைக்கே யமனாக அமைந்துவிட்டது. ராமஜெயம் ஜெயிலுக்கு போய்விட்டு வந்த பின்னர் வெளியிடங்களுக்கு செல்வதையும் கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதையும் பொதுவாக தவிர்த்து வந்தார். எங்கு வெளியில் சென்றாலும் வீட்டில் சொல்லிவிட்டு செல்வதையும் வழக்கமாக்கினார். போலீசாரும் புது புது புகார்கள் தொடர்பாக அவ்வப்போது ராமஜெயத்திடம் விசாரணை நடத்தி சென்று கொண்டிருந்தனர். இந்த நிலையில் அவரது காலில் ஏற்பட்ட எலும்பு முறிவு காரணமாக
2 மாத காலத்திற்கு வெளியே செல்ல முடியாமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கினார் ராமஜெயம். அவர் வெளியில் சென்ற நேரம் மீண்டும் வீட்டிற்கு திரும்ப முடியாமல் போனதுதான் சோகம். அப்படி என்ன நடந்தது ராமஜெயத்திற்கு? விவரிக்கிறோம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. ராமஜெயம் 2 மாத இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நடைபயிற்சிக்கு சென்றார். முன்பெல்லாம் ராமஜெயம் நடைபயிற்சிக்கு செல்லும் பொழுது முன்னாள் திமுக கவுன்சிலர் ஒருவர் அவருடன் செல்வது வழக்கம். ஆனால் இந்த முறை அவருடன் யாரும் செல்லவில்லை. 2 நாட்கள் தனியாக சென்ற நடைபயிற்சி ராமஜெயத்திற்கு புதுத்தெம்பை கொடுத்தாலும் 3வது நாள் நடைபயிற்சி அவரது வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அந்த சம்பவம் திருச்சி திமுகவினரை உறைய வைத்தது. அப்படி என்னதான் நடந்தது அன்று? 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை 5:30 மணி திருச்சி தில்லைநகர் 10வது குறுக்கு தெருவில் உள்ள தனது வீட்டிலிருந்து நடைபயிற்சிக்காக புறப்பட்டார் ராமஜெயம். அவர் தனியாக நடைபயிற்சி மேற்கொண்டார். நீண்ட நேரமாகியும் வீட்டிற்கு திரும்பவில்லை. இதனால் அவரது செல்போனுக்கு குடும்பத்தினர் போன் செய்தனர். போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. காலை 8:30 மணி வரை ராமஜெயம் வீட்டிற்கு திரும்பவில்லை. அதிர்ச்சியுடன் பீதியடைந்த அவரது குடும்பத்தினர் அவருடன் எப்போதும் கூடவே நடைபயிற்சி மேற்கொள்ளும் திருச்சி மாநகராட்சி முன்னாள் மாமன்ற உறுப்பினர் கண்ணனை தொடர்பு கொண்டனர். இன்னைக்கு அண்ணனோட நான் போகலையே என்றார் அவர். இது சந்தேகத்தை அதிகப்படுத்தியது. ராமஜெயம் காணாமல் போனதால் அவரது குடும்பமே அச்சத்தில் ஆழ்ந்தது. அடுத்த சில மணி நேரங்களிலே வந்து சேர்ந்தது அந்த பதற்றமான தகவல். ராமஜெயம் காணாமல் போகவில்லை. காரில் கடத்தி செல்லப்பட்டு கொல்லப்பட்டு கிடப்பதாக வந்தது அந்த அதிர்ச்சி தகவல். ராமஜெயத்தின் உடல் ஸ்ரீரங்கம் ஏரிக்கரையில் கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் கிடப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். அந்த இடத்தில் திமுகவினரும் ராமஜெயம் குடும்பத்தினரும் அடுத்த சில மணி நேரங்களில் 100கணக்கில் குவிய ஆரம்பித்தனர். ராமஜெயத்தின் மகன் தனது தந்தையின் உடலை அடையாளம் காட்டினார். அதிகாலை நேரத்தில் நடைபயிற்சிக்கு கிளம்பியவரை கடத்தி சென்று தீர்த்து கட்டியிருக்கிறது அந்த கொலைகார கும்பல். இந்த ராமஜெயம் கொலையாகப்பட்டது ஒரு வாக்கிங் போகும்போது ஒரு கொடூரமான வகையில் ஒரு 10 குத்து இல்லை, ஒரு 20 குத்து அவரை ஆல்மோஸ்ட் ஒரு மேன்சாக்கர் பண்ணி அதை போட்டிருக்கிறாங்க. அப்படி பட்டிருக்கும்போது ஒன்று அந்த இடத்துல வந்திருக்கிற ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கலாம், ஒரு கார் தடயங்கள் இருக்கலாம், அல்லது அவன் குத்தும்போது இவன் ஒரு ரிட்டாலியேட் பண்ணும்போது அவனுடைய இதுவும் ஒரு ரத்தமும் இருக்கும், ஒரு சிந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆகவே இதை போல் பலவிதமான இந்த கிரைம் சீன் சொல்லுவோம் நாங்கள், அதாவது சீன் ஆஃப் கிரைம்னு சொல்லுவோம். அந்த சீன் ஆஃப் கிரைமில் எந்த தடையும் இல்லாமல் குற்றவாளியாகப்பட்டவன் ஏதாவது அழிச்சிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ, அந்த குற்றத்தை கண்டுபிடிவதற்கு மிகவும் கஷ்டம். அனாதையாக ஏரிக்கரையோரம் வீசப்பட்டிருந்தது ராமஜெயத்தின் உடல். அது இன்று வரை பல்வேறு விதமான சந்தேகங்களை கிளப்பிக் கொண்டே இருக்கிறது. ராமஜெயத்தின் 2 கைகளையும் பிளாஸ்டிக் டேப் மற்றும் கம்பிகளால் கட்டி வாயில் துணியை வைத்து அடைத்து இரும்பு தடியால் அடித்து கொலை செய்துள்ளனர் கொலையாளிகள். இந்த சம்பவத்தால் திருச்சி திமுகவினர் மட்டுமல்ல, அனைத்து தரப்பினரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். காவல்துறையினரும் உடனடியாக ராமஜெயத்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சி மருத்துவமனையின் பிணவறைக்கு அனுப்பி வைத்தனர். வருத்தமாக தான் இருக்கிறது. நாங்கள் வேறு வழி இல்லை, காவல்துறை நம்புவதை தவிர வேறு வழி இல்லை. என்னை காட்டிலும் அதிகமாக மக்களுக்கு பயன்பட்டவர். ஆனாலும் ஏதோ எங்களை விதி சதி செய்திருக்கிறது. மனதுக்கு எனக்கு தாங்க ஒண்ணா துயரம்தான், மிகப்பெரிய இழப்பு தான். இந்த கொலை சம்பவம் எப்படி நிகழ்த்தப்பட்டிருக்கலாம்? ராமஜெயத்தை கடத்தி சென்றவர்கள் யார்? என்ன காரணத்திற்காக இந்த கொடூரத்தை நிகழ்த்தியிருப்பார்கள்? ராமஜெயம்
கடத்தி செல்லப்பட்டதை ஒருவர் கூடவா பார்க்கவில்லை? போலீஸ் விசாரணையில் கிடைத்த தகவல்களை உங்கள் முன் வைக்கிறோம். அதிகாலை வாக்கிங் கிளம்பிய ராமஜெயம் முழுமையாக விடியாத கொஞ்சம் இருட்டான நேரத்தில் சென்று கொண்டிருந்த போது மறைவான இடத்தில் நின்ற வேனில் இருந்து இறங்கிய 3 பேர் கொண்ட கும்பல் அவரை மறித்து பேசியிருக்கிறது. பொதுவாக டெம்போ வேனில் போலீஸ் தான் விசாரணைக்கு வருவது வழக்கம். நில அபகரிப்பு வழக்கு, வையம்பட்டி இரட்டை கொலை விவகாரம், இப்படி சில விவகாரங்களில் ராமஜெயத்தின் மீது போலீசாருக்கு சந்தேகம் இருந்த சமயம் என்பதால் விசாரணைக்கு அழைக்க போலீஸ் வந்திருக்கலாம் என்று நினைத்து ராமஜெயமும் ஓடாமல் அங்கேயே நின்றுள்ளார். ஆனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த கும்பல் ராமஜெயத்தை இழுத்து போட்டுக்கொண்டு வேனை எடுத்துக்கொண்டு பறந்து இருக்கிறது. ராமஜெயத்தை ஓடும் வேனிலேயே கொலை செய்துள்ளனர். தில்லை நகரில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் கல்லணை செல்லும் வழியில் உள்ள பொன்னுரங்கபுரம் கிராமத்தை ஒட்டியுள்ள காவிரி கரை ஓரத்தில் உடலை வீசியிருக்கிறார்கள் என்பது போலீசாரின் கணிப்பாக உள்ளது. இந்த பொலிட்டீஷியனுங்களெல்லாம் கொலை பண்ணுறதுக்கு நைட்டில் போய் கொலை பண்ண மாட்டேன்றானுங்க. இந்த வாக்கிங் தான் எடுக்கிறாங்க. வாக்கிங்கும் போது அவருடைய தனியாக போகிறாரா இல்லது இன்னும் கூட 2-3 போகிறாரா அப்படின்னுட்டு பார்க்குறாங்க. ரெக்கி பண்ணுவாங்க. ரெக்கின்னா முன்னோடியாக அதனுடைய அவர் எத்தனை பேர் பேசுகிறாங்க அப்படின்ட்டு ஒரு சில டைமில் ஒரு கும்பலாக போகும்போது அன்னைக்கு போய் பண்ணணுன்னா விட்னஸ் இருந்திருக்கும். ஆனால் அந்த தனியாக போகும்போது மாட்டிக்குள்ள சமயத்தை பார்த்து அந்த ஃபாலோ பண்ணி சரி இந்த டைமில் யாரும் இல்லை அப்படின்னு கொலை பண்ணுறது தான் அந்த தாக்கு ரிட்டர்ன் கேஸும் நீங்கள் சொல்கிறாப்புல ஆல்ரெடி அருணா கேஸு. ஆனால் ராமஜெயம் கேஸை பொறுத்தவரையில் அவர் போனதே ஒரு வெஹிக்கிளில் போனதாக ஒரு தகவல் இருக்குது. பொதுவாக கொலை செய்வதாக இருந்தால் அந்த நபரை பார்த்ததும் வெட்டி கொன்றுவிட்டு ஓடிவிடுவார்கள். ஆனால் இங்கு ராமஜெயம் கடத்தி சென்று கொலை செய்யப்பட்டுள்ளார். அப்படியானால் ஏதாவது பிளாக்மெயில் செய்யப்பட்டாரா என்றும் பேரம்படியாததால் வேனில் வைத்தே கொன்று கீழே தள்ளிவிட்டு போயிருக்கலாம் என்றும் போலீசார் கருதுகின்றனர். திரு ராமஜெயம் அவர்கள் கடந்த 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி அதிகாலையில் மிக கொடூரமான முறையில் அவர் படுகொலை செய்யப்பட்டு காவிரிக்கரை ஓரமாக அவருடைய சடலத்தை மீட்கப்பட்டது. ராமஜெயம் கடத்தப்பட்டு ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் வழியாக செல்லப்பட்டதாக அவரது செல்போன் டவர் காட்டியிருக்கிறது. ராமஜெயத்தின் குடும்பத்தினர் 7 மணி அளவில் ராமஜெயத்திற்கு செல்போனில் தொடர்பு கொண்டுள்ளனர். ராமஜெயத்தின் செல்போனில் புதிய குரல்கள் பேசுவதை கேட்டு ஏதோ ராங் நம்பர் போட்டுவிட்டதாக நினைத்து கட் செய்து விட்டார்கள். அதன் பிறகுதான் ராமஜெயத்திற்கு லைனை போகவில்லை என்கிறார்கள். கொலைக்கு பிறகு ராமஜெயத்தின் செல்போனை எடுத்த கொலையாளிகள் அதில் கடைசியாக ராமஜெயம் பேசிய நபர்களுக்கு தொடர்பு கொண்டுள்ளனர். நேரு நம்பர் தெரியுமா என்று ராமஜெயத்தின் கேண்டீன் பணியாளர் ஒருவரிடம் கொலையாளிகள் கேட்டு இருக்கிறார்கள். அவர் தெரியாது என்று சொல்லவே கட் செய்து இருக்கிறார்கள். குற்றம் செய்த இடத்துல குற்றவாளி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் விட்டு சென்ற குழு என்னன்னு அந்த சீன் ஆஃப் கிரைமில் கண்டுபிடிப்பது தான் முக்கியமான ஒரு காவல்துறையினுடைய இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருடைய அதிகாரி. அப்பொழுது இருக்கும்போது அந்த காவல்துறை இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ஆகப்பட்டவர் இந்த கேஸுக்கு சாதகமாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைத்திருந்தால் அந்த குழுவை அவரே அழித்திருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி அழித்திருந்தால் இப்படி எப்பேற்பட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷனாக இருந்தால் கூட கொஞ்சம் கஷ்டம். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ட்ரேஸ் தி கிரிமினல். அடுத்து ஒருவருக்கு போன் செய்துள்ளனர் கொலையாளிகள். அதில் ராமஜெயம் வீட்டு பெண் ஒருவர் பேசவே உடனே கட் செய்து இருக்கிறார்கள். கொலையை செய்துவிட்டு நேருவுக்கு தகவல் சொல்ல நினைத்திருக்கிறார்கள் என்றால் எதற்கோ பழி வாங்குவதற்காக செய்யப்பட்ட கொலையாக இருக்கலாம் என்றுதான் இதனை நினைக்க வேண்டியுள்ளது. இந்த வழக்கை முதலில் விசாரித்த திருச்சி மாநகர போலீசாரால் எந்த துப்பும் துலக்க முடியாத நிலையில் குறுகிய காலத்திலேயே ராமஜெயம் கொலை வழக்கு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டது. இதனை அடுத்து சிபிசிஐடி டிஐஜி ஸ்ரீதர், டிஎஸ்பி பெரியசாமி மற்றும் 12 தனிப்படை போலீசார் ராமஜெயம் வழக்கில் பல கோணங்களில் விசாரணை நடத்தினர். 1 வருடத்தை கடந்தும் நடந்து வரும் விசாரணையில் கொலையாளிகள் யார் என்பதை கண்டுபிடிப்பதில் சிக்கல் நீடித்து வருகிறது. ஆனால் தற்போது இந்த வழக்கை விசாரித்து வந்த அதிகாரிகளில் பெரும்பாலானவர்கள் இடம் மாறுதலாகி சென்று விட்டார்கள். இந்த ராமஜெயம் கொலை வழக்கில் அந்த சீன் ஆஃப் கிரைம் உடனே பாதுகாக்கப்பட்டு அந்த ஃபொரென்சிக் சயின்ஸில் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்டை வரவழைச்சு அங்கே உள்ள தடயங்களை ஒரு கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அது ஏதோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆகும். அங்கே தடயமே இல்லாமல் அளவுக்கு அவருடைய வெறும் குத்தப்பட்ட ஒரு பாடியை மாத்திரம்
அந்த இடத்துல இருந்து போலீஸ் எடுத்திருக்கிறதா காமிக்கும்போது அது ஏதோ மறைக்கப்பட்டிருக்கிறதுன்றது தான் என்னுடைய கருத்து. இந்த வழக்கில் சிபிசிஐடி காவல்துறையினராவது குற்றவாளிகளை கண்டுபிடித்தார்களா? அவர்களது விசாரணையிலாவது தடயங்கள் சிக்கியதா? என்ன காரணத்திற்காக ராமஜெயம் கொலை செய்யப்பட்டார் என்பது தெரிய வந்ததா? ராமஜெயம் கொலை செய்யப்பட்டு இதுவரை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் திமுகவினர் ஏன் பெரிய அளவிலான போராட்டங்களை முன்னெடுத்து செல்லவில்லை என்ற கேள்வியே அனைவரது மனதிலும் எழுகிறது. வழக்கு சிபிசிஐடி போலீசாரின் கைக்கு வந்ததுமே விசாரணை சூடுபிடித்தது. பெண் தொடர்பால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் ராமஜெயம் என்ற சந்தேகத்தில் தூத்துக்குடியைச் சேர்ந்த பெண் கவுன்சிலர் சாந்தி என்பவரை அழைத்து வந்து விசாரித்தனர். அதாவது அவருக்கு தெரிந்த காதல் திருமணம் செய்த 2 பெண்கள் ராமஜெயத்தின் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் பாதிக்கப்பட்ட நபர்கள் ராமஜெயத்தை கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்றது. அதில் பயன் ஏதும் இல்லை. ராமஜெயம் செல்போன் எண்ணை கொண்டு அதில் சம்பவத்திற்கு 6 மாதங்கள் முன்பு வரை பேசிய 3000 பேரின் செல்போன் எண்கள் அடையாளம் காணப்பட்டது. அதில் 1500க்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணையும் நடத்தப்பட்டது. ராமஜெயம் கொலைக்கு மொத்தம் 60 வகையான காரணங்கள் இருக்கலாம் என பட்டியல் போட்டு ஒவ்வொரு காரணத்திலும் ராமஜெயத்துடன் மோதியவர்கள் பெயர்களை எழுதி அந்த கோணங்களிலும் விசாரணை நடைபெற்றது. சந்தேகத்துக்கிடமான வகையில் ராமஜெயத்துடன் பகை உணர்ச்சியுடன் காணப்பட்ட 105 பேரிடம் தீவிர விசாரணை நடத்தி அதில் 5 பேரை மட்டும் கண்காணிப்பு வளையத்தில் கொண்டு வந்திருக்கிறது சிபிசிஐடி. ராமஜெயம் வாக்கிங் போனதாக சொல்லப்படுவதே உண்மையா பொய்யா என முதலில் எழுந்த குழப்பத்திற்கு அவர் காலையில் வாக்கிங் போனது உண்மை என்பதை சிபிசிஐடி காவல்துறையினர் உறுதி செய்துள்ளனர். வீட்டில இருந்து புறப்பட்டு தான் காலையில் வாக்கிங் போனார் அப்படின்னு இருக்கிறாங்க. இன்னொரு இதுன்னா அவர் வீட்டு போகவே இல்லை, அவர் வீட்டில் படுக்கவே இல்லை, அன்னைக்கு வேற ஒரு வீட்டில் இருந்து படுத்துருந்துருக்கிறாரு அப்படின்னு. பட் என்னவோ அந்த நடந்தது என்னன்னா, அவரை வந்து தனிப்படுத்தி அந்த குற்றவாளிகளாகப்பட்டவர் தனியாக கொண்டு வந்து அவரை வந்து சின்னாபண்ணமாக ஆக்கிவிட்டு இடத்தில் போட்டிருப்பதாக தான் அந்த அதாவது பிரிலிமினரி ரிப்போர்ட்டை வச்சு நம்ம சொல்ல வேண்டியது. ராமஜெயம் கொலை நடந்து 17 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் இதுவரை கொலையாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் திமுக தரப்பில் பெரிய அளவில் இதற்கான போராட்டங்களை முன்னெடுத்து செல்லவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. நில அபகரிப்பு வழக்கில் கைதான அச்சத்தினால் திமுகவினர் யாரும் ராமஜெயம் கொலைக்கு நியாயம் கேட்டு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. தமிழகத்தை உலுக்கிய அரசியல் படுகொலையான ராமஜெயத்தின் கொலை வழக்கு சிபிசிஐடி போலீசாரின் கரங்களிலே உறங்குகிறது என்பதுதான் பலரது குற்றச்சாட்டாக உள்ளது. இந்த வழக்கில் உள்ள மர்மங்களையும் தற்போது இந்த வழக்கின் நிலவரங்களையும் பார்க்கும் அதே வேளையில் இந்த வழக்கில் தவறிய தடயங்களையும் விரிவாக பார்க்கலாம். ராமஜெயம் கொலையாகி கிடந்த இடம் அவருடைய சொந்த இடம் என்பதை உறுதி செய்துள்ளது சிபிசிஐடி. காணாமல் போன ராமஜெயத்தின் செல்போனை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. அதுதான் இந்த வழக்கில் போலீசாரால் தவறிய முக்கிய தடயம். அடுத்து ராமஜெயத்தை கடத்த பயன்படுத்தப்பட்ட வாகனம் எது, எங்கிருந்து எப்படி வந்தது, யாருடையது என எந்த கேள்விக்குமே இதுவரை விடையில்லை. ராமஜெயம் கொலைக்கு வெளிமாநிலம் மற்றும் வெளிநாட்டில் உள்ள தொழில் பிரச்சனை காரணமாக இருக்கலாமா என்ற புதிய கோணத்திலும் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி பார்த்துவிட்டனர். விமான செலவுதான் ஆனதை தவிர குற்றவாளி யாரும் சிக்கவில்லை. எவிடன்ஸ் என்ன இருக்குது, என்ன தடயங்கள் இருக்குன்னு அதை வச்சுக்கிட்டு தீர விசாரணை பண்ணணும். அந்த தீர விசாரணை பண்ணால் தான் எந்த கேஸ் ஆகப்பட்டாலும் அதற்கு ஒரு முடிவு காண்ப முடியும். ஆனால் எல்லா கேஸ்லையும் வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுன்றது கஷ்டம்தான். ஏன்னா காரணம் என்னென்னா பலவிதமான ஒரு தடங்கள் இருக்கிறது. நீங்கள் சொல்கிறாப்புல அந்த தடயங்களே அழித்து விட்ட பிறகு அப்புறம் எங்கே தடயங்களை தேட முடியும்? சிங்கப்பூர், இத்தாலி, இந்தோனேசியா நாடுகளிலும் ராமஜெயத்தின் தொழில் நண்பர்கள் பற்றியும் பண பரிமாற்றம் பற்றியும் விசாரணை நடத்த இன்டர்போல் போலீஸ் உதவியை நாடியுள்ளது சிபிசிஐடி. இந்த ஓராண்டு காலத்தில் கொலை வழக்கு தொடர்பாக பெரிய அளவிலான தடயங்களை சிபிசிஐடி போலீசார் கண்டுபிடிக்கவில்லை என்பதுதான் இந்த வழக்கின் பின்னடைவுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இந்த 3 ஆசைகளும் ராமஜெயத்தின் அழிவிற்கு காரணம் என்று சாமியார் போல விளக்கம் தருகின்றனர் சிபிசிஐடி போலீசார். தமிழக காவல்துறை இதுநாள் வரை கடந்த 1.5 ஆண்டு காலமாகியும் உரிய குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை சிக்கி தவிக்கப்பது என்பது இந்த வழக்கில் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுது. என்றால் இது ஒரு பொலிட்டிக்கல் மர்டர்
அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக செய்யப்பட்ட படுகொலையா, இல்லை தொழில் ரீதியாக அவருடைய தொழில் போட்டியாளர்களால் செய்யப்பட்ட படுகொலையா என்று பல்வேறு சந்தேகங்களை இந்த வழக்கில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதில் குறிப்பிட்ட எந்த ஆசை ராமஜெயத்தின் அழிவிற்கு காரணமாக அமைந்தது என்பதுதான் புரியாத புதிராக உள்ளது. ராமஜெயம் ஒன்றும் முழுநேர அரசியல்வாதி மட்டுமல்ல, மிகப்பெரிய கோடீஸ்வரர், பல்லாயிரம் கோடி சொத்துக்களுக்கு சொந்தக்காரர். அவரது இறப்பு, அவரது இழப்பு யாருக்கு பயன் தரும்? யார் செய்திருப்பார்கள்? அவர் இறப்பிற்கு பிறகு அந்த சொத்து யாருக்கு கிடைக்கும்? இது போன்ற பல்வேறு சந்தேகங்களுடன் புதிய கோணத்திலும் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். பணத்துக்கு ஒரு பொலிட்டீஷியனை கடத்தினாங்கன்னா என்னை பொறுத்தவரையில் இதை போல கேசஸ் ரேரஸ்ட் ஆஃப் ரேர். பொலிட்டீஷியனுடைய சன்னை கடத்துவாங்க, பொலிட்டீஷியனுடைய டாட்டரை கடத்துவாங்க, பொலிட்டீஷியனுடைய சம்மந்தப்பட்டவங்களை கடத்துவாங்க, கூடிய பொலிட்டீஷியனே கடத்துவ மாட்டாங்க. ஏன்னா அவன் தெரியும், பொலிட்டீஷியனை பிடிச்சிக்கிட்டு கடத்தி வச்சுக்கிட்டு நீ பணத்தை கொடுறா அப்படின்னு சொன்னான்னா அவனுக்கு உடனே பணம் ஆள் பழத்தை வச்சுக்கிட்டு அவனை இந்த பணம் வாங்குறவனை விட மாட்டாங்க. ஆகவே இந்த வழக்கு, ராமஜெயம் வழக்கை பொறுத்தவரையில் இந்த கொலை செய்த தன்மையை பார்த்தவர்னா இது ஒரு பணத்துக்காக செய்த கொலையாக தெரியவில்லை, ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக செய்யப்பட்ட கொலையாக எனக்கு தெரியவில்லை. இந்த வழக்கில் உரிய நீதி விசாரணை வேண்டுமென்றால் ஒரு இண்டிபெண்டன்ட் என்கொயரி என்ற அளவுக்குரிய தமிழக காவல்துறையிலிருந்து விடுபட்டு சிபிஐ போன்ற ஒரு சுய அமைப்பு இந்த வழக்கை எடுத்து விசாரித்தார்களானால் இந்த வழக்கின் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படலாம் என்பதை நான் இந்த நிமிடத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்கிங் செல்லும் திமுக பிரமுகர்கள் கொலை செய்யப்படுவது தமிழகத்தில் தொடர்கதையாகி வருகிறது. முதலில் திமுகவில் இருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு சென்ற ஆலடி அருணா, அடுத்து மதுரையில் தா கிருட்டிணன், தற்போது திருச்சியில் ராமஜெயம். ராமஜெயம் நல்லவரா கெட்டவரா என்பது ஒருபுறம் இருக்கட்டும், தமிழகத்தில் முக்கியமான கட்சியான திமுகவின் 2ஆம் கட்ட தலைவரான ராமஜெயம் கொலை செய்யப்பட்டு 1.5 வருடங்கள் கழித்த நிலையிலும் இதுவரை துப்பு துலக்காதது ஏன் என்று திமுகவினர் மனதில் மட்டுமல்ல, அனைவரது மனதிலும் ஒரு கேள்வி எழுவதை தடுக்க முடியவில்லை. இந்த வழக்கில் தடயங்களை சேகரித்து குற்றவாளிகளை கைது செய்வது காவல்துறையின் கடமை என்பதை நினைவு கூர்வோம். நேயர்களே, தடயம் நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை ஜிடிவி வரவேற்கிறது. gtv.tadayam@gmail.com என்ற மின்னஞ்சலில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். மீண்டும் சந்திப்போம். வையகம் சுற்றியும் தடயம் கையகப்படுத்துவோம்.